தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் மிகப்பெரிய ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளார். இதன் மூலம் நாளை தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கிறார். எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தவக இப்போது பிற கட்சிகளின் ஆதரவுடன் பெரும்பான்மையை நிரூபித்து அரசு அமைக்க தயாராகி வருகிறது. இதற்கான அரசியல் பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சினிமாவில் விஜய் ஒரு உச்ச நட்சத்திரம், பாக்ஸ் ஆபீஸ் கிங். ஜனநாயகன் படத்திற்காக மட்டும் ரூ. 220 முதல் 275 கோடி வரை சம்பளம் பெற்றவர். ஒரு வருடத்திற்கு ஒரு படம் மட்டுமே நடித்தாலும் குறைந்தபட்சம் ரூ. 150 முதல் 200 கோடி வரை கடந்த 6 ஆண்டுகளாக சம்பாதித்து வந்தார். ஆனால் இப்போது அனைத்தையும் விட்டு முழுமையாக அரசியலுக்கு வந்துள்ளார். அப்படியென்னால் முதல்வராக விஜய் எவ்வளவு சம்பளம் வாங்க போகிறார்? தமிழ்நாடு முதலமைச்சரின் மாத சம்பளம் சுமார் ரூ. 2,05,000 மட்டுமே. அதாவது வருடத்திற்கு 24.6 லட்சம். 200 கோடி சம்பளத்திலிருந்து 24 லட்சம் சம்பளத்திற்கு மாற்றம். இதுதான் அதிகாரத்தின் உண்மையான மதிப்பு. மேலும் முதல்வருக்காக அரசு வழங்கும் வசதிகள்: அதிகாரப்பூர்வ வீடு, குண்டு துடைக்காத பாதுகாப்பு வாகனங்கள், Z+ பாதுகாப்பு, குடும்பத்திற்கான மருத்துவ காப்பீடு, தொலைத்தொடர்பு வசதிகள், முழுமையான பயண செலவுகள். மேலும் அலுவலகம் மற்றும் வீட்டில் பணிபுரியும் பணியாளர்களின் ஊதியங்களையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். சினிமா கிங்கிலிருந்து மக்கள் முதல்வராக மாறும் விஜய். இந்த புதிய பயணம் எப்படி இருக்கும்? தமிழகம் என்ன எதிர்பார்க்கிறது? கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க.